எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீட்டம்மாவினுடைய உறவினர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இல்லைன்னா அப்புறம் சோறு வேற கிடைக்காது. இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா? நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட் அங்கிள் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய நிஃப்டி எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு 97 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். நீ என்ன பண்ணினாலும் சரி, நான் தான் உனக்கு சீனியர் போலீஸ், என்னை மீறி நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி, என்னதான் நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு 97 பாயிண்ட் ப்ளஸ் ஏறினாலும் அது 25,000 தாண்டல. கவனிச்சிங்களா? அதை தாண்டினா தான் நிஃப்டிக்கும் சரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கும் சரி ஒரு நல்ல மாலை மரியாதை என்பது கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சிறப்பான ஒரு அருமையான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஐடி பங்குகள் ஏதாவது ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துமா, அந்த ரிவர்சல் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ ஐடி செக்டர் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியகரமான விரையில் 2% என்பது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் எல்லாம் 3%, டிசிஎஸும் 3% என்பது மிகப்பெரிய அளவில் ஏறி இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இந்த 2025 சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சி என்பது கீழிருந்து மேல் நோக்கி ஏறிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்புகள்னால கீழே விழுந்துடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸ் மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தொற்றுக்கா. இனி இந்த பாயிண்ட்டை ஒட்டச்செறிஞ்சிட்டு பல்வேறு ஐடி கம்பெனிகள் 20%, 40% இன்னைக்கு இது ஏறப்போகிறதா அல்லது இன்னும் சற்று மலிவான விலைக்கு வரப்போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, 2 வீலர் செக்டரில் இந்த டிவிஎஸ் மோட்டார் ஆகட்டும் அல்லது ஹீரோ மோட்டார் ஆகட்டும், அந்த ஷேரினுடைய விலைகள்லாம் முதல்லயே முந்திட்டு மேல் நோக்கி போயிடுச்சு. உண்மையிலேயே பெரியால் நீ தான், நீ ஏன்பா இன்னும் கீழே படுத்து கிடக்குற அப்படின்ற மாதிரி இந்த செக்டரில் டாப் லீடராக இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோ கடந்த ஒரு 3 மாதமாகவே எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கு. இது ரொம்பவுமே அநியாயம், இது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பங்கு, மார்க்கெட்டில் ஜிஎஸ்டி ரிலேட்டடான தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோ செக்டர் மேபி சைக்கிளிக்கல் தானே, ஏதாவது ரிவைவல் ஆகுமா, திடீர்னு புக்கிங் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. பஜாஜ் ஆட்டோ ஷேரினுடைய விலை 3 மாத காலமாக பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல. எந்த ஒரு பங்கும் பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். இப்போ கூட பாருங்கள், 6,800 ரூபாயிலிருந்து 8,800 ரூபா ஒரு ஷேருக்கு 2,000 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அது எப்போ தெரியுது? நம்ம ஒரு 4 மாதம் கழித்து சார்ட் எடுத்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ அது மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி வருமா அல்லது மறுபடியும் ஒரு 2,000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்து போகிறதா அடுத்து வரக்கூடிய 4-5 மாதங்கள்ல அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அடுத்த 6 மாதம் கழித்து பார்த்தா தெரிஞ்சிடும் மேலே போயிடுமா அல்லது கீழே போயிடுமான்னு. ஆனால் அது எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு வசதி அப்படின்னு பல பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பங்கில் புதுசாக என்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? சரி, இன்னொரு இடம் அதை இறக்கி விட்டால் நல்லா இருக்குமே நினைப்பாங்க. கையில் வச்சிருக்கிறவங்க இங்கிருந்து மேலே போனால் நல்லா இருக்குமே நினைப்பாங்க. தற்போதைக்கு டெக்னிக்கலாக இருக்கிறவங்க சரி இப்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் உடைக்கல இல்லை, இன்னும் கீழே போகல, அப்போ ஏதாவது மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மொமெண்டம் வச்சிருக்கிறவங்க அப்படியே ஆண்டவனை கும்பிட்டு கோந்துட்டு இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு மேலேயோ அல்லது கீழேயோ ஒரு 2,000 பாயிண்ட்டுகள் சீக்கிரம் ஏதாவது ஒரு சைடு மூவ் பண்ணுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் நீ ரொம்ப தான் சோதிச்சுட்டு இருக்கிற மக்களை அப்படின்ற மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டினுடைய ஷேரினுடைய ப்ரைஸ் தற்போதைக்கு பெருசாக மூவ்மெண்ட் ஆகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ தற்போதைய தகவல் என்னென்னா, இந்த ஐடி செக்டருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இன்பம் என்பது கிடைச்சதுக்கு பதுவாக தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்த நாட்களில் இன்பம் கிடைச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ண வேண்டியதாக இருக்குமேனு அவங்களுடைய கவலை. இன்னொரு கவலை, ஆட்டோ செக்டரில் இப்போதைக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நியூஸ் வந்திருக்கு, இன்னும் இந்த பஜாஜ் ஆட்டோவை ஏற்றி விடாமல் வச்சுருக்காங்களே அப்படின்னு அந்த பங்கை வச்சுருக்கிறவங்களுக்கு கவலை. ஸோ பொட்டன்ஷியல் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னாலும் இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடக்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, நாளைக்கு போனஸ் ரிலேட்டடான பங்குகளில் யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த கரூர் வைசிய பேங்க் ஷேர்னுடைய போனஸ் அதனுடைய எக்ஸ்டேட் நாளைக்கு. அதே மாதிரி தான் இந்த HDFC பேங்க், இந்த ரெண்டுமே சரித்திரம் வாய்ந்த நிகழ்வு. ஸோ இதை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இந்த IREDA அப்படின்ற பங்கு ஒரு சமீபத்தில் ஃபேமஸான பங்கு தான். இதுலேயும் ஏதாவது சரித்திரம் வாய்ந்த நிகழ்வு நடக்குமா? சமீபத்தில் கூட இது வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டில் இருந்தும் அவன் ஓரளவுக்கு ரெக்கவரியாக பார்த்தான், அப்புறம் ஒரு கட்டத்தில் முடியல. ஸோ அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சு தற்போது 52 வீக் லோ அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது சின்ன சரித்திரம் அப்படின்னு வர்ற மாதிரி வந்து தன்னுடைய ரீசன்ட் ஹை ஒரு 190 ரூபா வரைக்கும் வரப்போகிறதா, அல்லது அதையும் தாண்ட போகிறதா, அல்லது இந்த 52 வீக் லோ உடச்சிட்டு கீழே போகுதா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில் 52 வீக் லோ அப்படின்ற பாயிண்ட்டை ஒரு 15 நாளாக தாக்கு பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. இனி இதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்றது பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அத்தை பொண்ணுகிட்ட இரு உனக்கு நான் மாங்காய் பொறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கல் எடுத்து மாங்காய் தோப்புக்குள்ளே மாங்காய் மரத்து மேலே விட்டெறிவாங்க. அது என்னடானா போய் அந்த மாங்காய் தோப்பு ஓனர் மேலே விழுந்து பெரிய சண்டையாயிரும். கடைசியில் யாருக்கியா நீ கல் விட்டு எறிஞ்ச அப்படின்னா அதை நாம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆயிரும். ஸோ இந்த IREDA அப்படின்ற பங்கு மேல் நோக்கி ஏறி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறதா, அல்லது கீழே காட்டுக்காரன் தோப்புக்காரன் மேலே போய் விழுந்து சண்டையை வம்புழுத்துட போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த FISனுடைய செல்லிங் ப்ரெஷர் என்பது இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. 2218 கோடிக்கு செல் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சில பங்குகள் வாட் ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ, ரொம்ப அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து இன்னுமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கீழே படுத்து கிடக்கக்கூடிய சில பங்குகளாக இந்த க்ளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன ஒரு காரணத்தினாலும் இந்த 2025 1100 ரூபாயிலிருந்து 1600 வரை போன பங்கு அந்த இடத்துல எனக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு சக்தி இல்லை, தெம்பு இல்லை அப்படின்னு அப்படியே சரிவடைஞ்சிட்டான். எவ்வளவு ஏறினானோ அதே அளவு இறக்கம் என்பது வந்திருக்கு. இனி அடுத்து இன்னும் 4 மாதங்கள் பாக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த க்ளீன் சயின்ஸ் பங்கு என்பது மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு இது நினைக்குதா, அல்லது இருக்கின்ற லோ உடைச்சிட்டு இன்னும் கீழே சல்லிஸாக போகலாம் அப்படின்னு இது நினைக்குதா அப்படின்றது தெரியல. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன? சமீபத்தினுடைய ரிசல்ட் 0.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடன் இல்லாத கம்பெனி தான் இந்த க்ளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு. தற்போது அவன் எப்போதும் ரெகுலராக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 70 கோடி 77 கோடி அப்படின்ற ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் உட்கோருமா, அல்லது தன்னுடைய லோவை உடச்சி இன்னும் புதிய லோக்கு வந்துட்டு அப்புறமா ஏதாவது சைட்வேஸ் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பங்கு தற்போது 52 வீக் லோ என்பதில் இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் என்ன ஒரு தகவல் போயிட்டு இருந்ததுன்னா, GST ரேட் கட் சம்பந்தமாக ரொம்பவுமே அதிகமாக பேசப்பட்ட துறைகளில் இந்த ஆட்டோ செக்டருக்கு பெருசாக ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் துறைகள்லேயும் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற இந்த கம்பெனி சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப காலமாகவே 4-5 மாதமாகவே ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ இதனுடைய பாதை சைட்வேஸ் பாதையை விட்டு வெளியே வரும்னு தெரியாதபடிக்கு தற்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த NIACL அப்படின்றது இருக்குது. ஸோ நியூஸ் இருக்கிறதுனால இந்த பங்கு திடீர்னு ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் காரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தகவல் மறுபடி வந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு. இல்லை கடைசிக்கு மொமெண்டம் தாண்டி இருக்கிறதுனால 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கிறதுனால நீ கீழே போயிட்டு மறுபடியும் மொமெண்டம் எடுக்கிறதுக்கு பதுவாக இங்கிருந்தே நீ மொமெண்டம் எடுத்தால் நீ என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு இன்னொரு குரூப் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த NIACL அப்படின்ற பங்கை யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது 85% வச்சுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜில் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 11% வச்சுருக்காங்க. அதில் LICயே 8.5% வச்சுருக்கு. ஸோ முழுக்க 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 இது கவர்மெண்ட்டுக்கிட்டேயே இருக்குது இந்த பங்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த NIACL ஸோ தன்னுடைய 52 வீக் லோவில் இருந்து பிக்கப் ஆகி ஒரு 200லேருந்து 300 ரூபாய்க்கு பயணம் வருமா, அல்லது 200லேருந்து இன்னுமே சீப்பாகி ஒரு 100 ரூபா 150 ரூபா அப்படிக்கு இது தன்னுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் போய் விழுகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பட் தற்போதைய நிலைமையில் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர்களில் இது போன்ற NIACL அப்படின்ற பங்கு உள்ளது. இன்னையா மாங்காய் சீசன் ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் அல்ஃபோன்சா மாம்பழம் 1 கிலோ,
அந்த மாம்பழம் 1 கிலோ, இந்த மாம்பழம் 1 கிலோன்னு எல்லாம் மாங்காய் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இன்னைக்கு யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் இருக்குமோ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மேலே வந்து நம்ம ஐடி கம்பெனிகிட்ட இருந்து இன்னும் அதிகமான ப்ராஜெக்டுகள் வாங்குவாங்களோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் இன்றைக்கி ஐடி கம்பெனி ஐடி துறையை கொஞ்சம் ஏற்றி விட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர், சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற சில பங்குகள்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிக்கப் ஆயிருக்கு. அதாவது ஐடி துறை பங்குகள் பலதும் கீழே விழுந்து கிடக்குது. இந்த நியூஜென் சாஃப்ட்வேரும் தற்போது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அடுத்த 6 மாதம் கழித்து, ஒரு உதாரணத்துக்கு மே மாதத்தில் இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி காமிச்சதுக்கப்புறம் ஒரு அருமையான லோ ரேட்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த லோ ரேட்லேருந்து பிக்கப் ஆகிறதா அல்லது இன்னுமே பெரிய லோ போகுதா அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு இதனுடைய சக்தி என்ன, 2025 இதனுடைய சக்தி என்னென்னா இப்போது வரைக்கும் இப்படி ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீ மறுபடியும் ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டு உழுகிற மாதிரி உழுக போகிறானா ரிமைனிங் 6 மாதம், அல்லது இப்படிக்கு இது போக போகிறானா? ஏன்னா சில நேரங்களில் என்ன டெப்த் வச்சுருக்கானோ அதே டெப்த்தை கீழே ஒரு முறை இறக்கி காமிச்சிட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு இது நினைக்கிறானா? என்ன பண்ண போகிறான்னு தெரில. ரொம்ப சுவாரஸ்யமான பங்குகளில் ஐடி துறைகளில் நியூஸ் இருக்கும் பொழுது அதே சமயம் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய சில பங்குகள்னு லிஸ்ட் எடுத்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த 6 மாதம் கழிச்சு இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் எப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு எல்லாருமே முயற்சி பண்ணுறானுங்க தொடர்ந்து ஏறிடலாமான்னு. ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சானுங்கன்னா அவனை 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே சமீபத்தில் 52 வீக் லோ வந்து விழுந்துட்டு என்ன காரணத்தினால ஒரு 10 நாள்லேயே கொஞ்சம் ஏறி இருக்கான். சத்தம் இல்லாமல் சத்தம் போடாமல் ஏறி இருக்கான் இந்த பய. எனிவே இந்த பங்கு தற்போது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் எதிர்காலத்தில் ஏறுமா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பாக கீழே போய் கிடைக்குமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய ஃபீலிங். சமீபத்தில் அந்த பங்கு தன்னுடைய 52 வீக் லோலிருந்து நகுந்து தன்னுடைய ஹை என்பதை வந்து தொடலை. ஆனால் இந்த ஹூண்டாய் மோட்டர் இன்றைக்கி பாருங்கள், அதுக்கு கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலாக தான் அவங்களுடைய சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்பது காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஹூண்டாய் மோட்டர்னுடைய பர்சன்டேஜ் பார்க்கும்போது 4.5% இன்றைக்கி ஏறி இருக்குது. என்ன கொடுமையாக இருக்குது, மனசுக்குள்ளே ஒரே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஹூண்டாய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 1000 ரூபாங்க. இந்த ஹூண்டாய் ஏதாவது ஒரு கம்பெனி காரை வாங்கி வைக்காமல் ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்றது கார் வாங்குறதுக்கு பொதுவாக இந்த ஹூண்டாய் கம்பெனியினுடைய ஷேரை வாங்கி வச்சுருந்தா 2 கார் வந்திருக்கலாம். அதாவது இதில் போட்டு வச்சுருக்கிற பணம் ஒரு ஷேருக்கு 1000 ரூபா ஏறி வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு சின்ன காரை வாங்கிட்டு வீட்டம்மாவுக்கு ஒரு பெரிய காராக வாங்கி கப்பல் மாதிரி காரை வாங்கி நிறுத்திட்டு இங்கே பார்த்தியா, ஏய் ஜக்கம்மா இதெல்லாம் நீ எங்கே பார்த்துருக்க போகிற அப்படின்ட்டு கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி நம்மளும் வந்து காரை வாங்கி தைரியமாக நிறுத்திட்டு பேசியிருந்துருக்கலாம். பட் அதுவே டாட்டா மோட்டராக இருந்ததுன்னா ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருப்போம். ஏன்னா அது 1200 ரூபா ஒரு ஷேருக்கு இருந்தது, 600 ரூபா கும்பா பாட்டு பாடி 686 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஷேருக்கு 406 ரூபா என்பது இறங்கியிருக்கு ஒரு வருஷத்தில் அதனுடைய ஹையிலிருந்து. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இருங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கும் காலம் வரும் அப்படின்னு டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கிறவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்க எந்த ஒரு பங்காக இருந்தாலும் என்றைக்காவது ஏறும் என்றைக்காவது இறங்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது இந்த டாடா மோட்டரே ஒரு காலத்தில் 100 ரூபா இருந்தது, அப்புறம் 1200 ரூபா போச்சு, இப்போ மறுபடியும் ஒரு 700 ரூபா பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு அதனுடைய காரணம் P&L பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களுடைய P&L பர்ஃபார்மன்ஸ் எப்போ இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு பல பேர் டாடா மோட்டார் ஷேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே இன்னொரு பங்கு CESC அப்படின்னு டிவிடெண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்கு. இப்போவே அது 164 ரூபா இருக்கும்போதே 2.25% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு சில வருடங்களுக்கு முன்னாடி இது ஏதோ ஸ்ப்ளிட் பண்ணி விட்ட சமயங்களில் இது 60 ரூபா வரைக்கும்லாம் போனது எனக்கு ஞாபகம். 2023 60 ரூபா எங்கே, 200 ரூபா எங்கே, மறுபடியும் 120 ரூபா எங்கே, மறுபடியும் 200 ரூபா எங்கே, இப்போ மறுபடியும் 160 ரூபா எங்கே. ஸோ இந்த CESC அப்படின்ற டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தன்னுடைய மொமெண்டத்தை இழந்து கீழே இறங்குமா அல்லது மொமெண்டம் மறுபடியும் பில்டப் ஆகி மேலே போகுமா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் பல பேர் வந்து டிவிடெண்ட் பங்குகளை கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ரேட்டு வரும்போது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கிடைச்சா டிவிடெண்ட், இல்லைன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டு போகுது அப்படின்னு.
அப்படி யாராவது கரெக்டாக குறி வச்சு 120 ரூபாய்க்கு எடுத்து 150 ரூபாய்க்கு விற்றுருந்தா அவங்கெல்லாம் உண்மையிலே கில்லாடிக்கு தான். நன்றி, வணக்கம்.